காக்கும் தெய்வமாகவும் பக்தர்களின் குறைகளை கேட்கும் தெய்வமாகவும் உள்ள வாராகிய இந்த தமிழ் மந்திரத்தை சொல்லி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் இந்த தமிழ் மந்திரத்தை சொல்லி நெற்றியில் திருநீர் வச்ச அக்கணமே உங்கள் பக்கத்தில் ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை அனுபவிப்பீங்க. உங்கள் இருதயத்தில் வாராகி வந்துட்டா என்பதை நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க. உங்கள் பிரச்சனைக்கான சொல்யூஷனை அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பிரார்த்தனையாக அவகிட்ட வச்சு பாருங்கள். கொஞ்சங்காலத்திலேயே அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களை அடைந்திருப்பதை, அந்த பிரச்சனையே முடிந்து விட்டிருப்பதை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். தமிழில் மந்திரம் இருந்தால் அதை நம்ம ஒரு ஏளனமாக பார்க்குறோம். சமஸ்கிருதத்தில் மந்திரம் இருந்தால் மட்டும்தான் அதை ரொம்ப கொண்டாடுறோம். இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சமஸ்கிருதத்துலேயும் சில மந்திரங்கள் தெரியும். என்னுடைய சேனலில் நீங்கள் பார்க்கலாம். தமிழ்லேயும் நிறைய மந்திரங்கள் தெரியும். வாசகர்களாகிய நீங்கள், அதாவது நேயர்களாகிய நீங்கள் இந்த தமிழ் மந்திரத்தெல்லாம் உணர்ந்து, அதாவது பார்த்திங்கன்னா திருவாசகத்தில் ஒரு வாசகம் வரும், ஓதுவார் பொருளறிந்து ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்காமல் சொன்னீங்கன்னா அதற்குரிய பலன் உங்களை அடையாது. எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல், எந்த ஒரு டெஸ்டினேஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு பயணத்தை தொடங்கினீங்கன்னா எப்படி எங்கே போவீங்கன்னு தெரியாதோ, அதுபோல் எந்த ஒரு பிரார்த்தனையும் ஒரு சங்கல்பம் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா அது வேஸ்டானது தான். அப்படி தான் இந்த மந்திரம் சொல்லும் போதும் நீங்கள் ஒரு ப்ரேயர், உங்கள் சங்கல்பத்தை நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டு பண்ணலாம். இல்லை இந்த மந்திரத்தை சொல்லிட்ட பிறகு நீங்கள் இந்த ப்ரேயரை பண்ணலாம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த ப்ரேயருக்கான பதில் உடனே எந்த தெய்வத்தை நோக்கி நீங்கள் செய்கிறீங்களோ அந்த தெய்வத்திலிருந்து கிடைக்கும். அப்படி பார்த்திங்கன்னா உங்களுடைய பொதுவாக வாராகினாலே பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவள் தான், கவலைகளை ஒழிக்கக்கூடியவள் தான். நமக்கு வரக்கூடிய தடைகள், தாமதங்கள், எதிரிகள், எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை ஆற்றல்கள் நம்ம தாக்கும்பொழுது அதிலிருந்து காப்பவளாக நிச்சயமாக வாராகி தேவி செயல்படுவாள். இந்த மந்திரம்லாம் ரொம்ப தாந்திரிக நெறியில் பயன்படுத்தப்பட்ட மந்திரங்கள். அதனால் சாதாரணமாக இதை நினைக்காதீங்க. நம்ம சேனல்லே இன்னொரு மந்திரமும் இருக்குது, அதை போய் பாருங்கள். இந்த மாதிரி பஞ்சமி நாட்டில் நம்ம இந்த மாதிரி தேவியை வழிபட்டால் பல நற்பலன்களை நம்ம அடையலாம். அப்படி ஒரு தமிழ் மந்திரத்தை இப்போ நம்ம பார்ப்போம். நீரிட்ட நின்மலர் பாதார விந்தத்தை சிந்தை செய்து நீர் இட்டவருக்கு வினை வருமோ நின் அடியவர் பால் மாறிட்டவர் தம்மை வால் ஆயுதம் கொண்டு வாட்டி இரு குபுரிட்டெறியவருவாய் வாராகி குலதெய்வமே. இந்த மந்திரம் தான் அது. இந்த மந்திரத்தை சொல்லிய பிறகு திருநீரை அப்படியே எடுத்து உங்கள் நெத்தியில் இட்டுக்குங்க. நிச்சயமாக உங்களுக்கான சொல்யூஷன், உங்கள் பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன், உங்கள் குழப்பங்களுக்கான ஒரு தீர்வு உங்களை அடையும். நிச்சயமாக அடையும். உங்களை கண்டவர்கள் கூட வணங்கிடுவார்கள். அந்த சூழ்நிலையை ஏற்படுத்துவாள் இந்த வாராகி. வாராகியை நம்பி கெட்டவர் இல்லை ஐயா அப்படின்ற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் மாறும். அதனால் இந்த மந்திரத்தை சிரத்தையோட இன்னையிலேருந்தே சொல்லி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெகு சீக்கிரத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. இது உறுதி. மற்றொரு பதிவில் சந்திப்போம். இந்த பதிவில் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் விபூதி பார்த்தீங்கன்னா கோயில்களில் கொடுத்து அதை சேமித்து வச்சுருப்பீங்க. அந்த விபூதி யூஸ் பண்ணக்கூடாது, அந்த திருநீற்றை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் புது திருநீர் கொஞ்சம் வாங்கிக்கிங்க. இன்னும் பசுஞ்சாணம் திருநீர் கட்சிதுன்னா அது ரொம்ப நல்லது. அந்த திருநீற்றை வாங்கி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் சொன்ன அந்த தமிழ் மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய இடது கையில் நீங்கள் அந்த திருநீர் பாக்கெட்டை வச்சுக்கிங்க. திருநீரை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை 7 தடவை சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 7 தடவை சொன்னால் போதும். அதுபோல் ஒரு 7 நாள் சொல்லுங்கள். நிச்சயமாக வாராகி தேவியோடைய அருள் அந்த திருநீற்றில் ஏறி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் சொல்ல ஆரம்பிச்சிலேருந்தே அந்த திருநீற்றை நீங்கள் இட்டுக்கலாம். இந்த நீங்கள் வாங்கின திருநீற்றை மட்டும் தான் நீங்கள் குழச்சி இட்டுக்க முடியும். கோயிலில் கொடுத்த திருநீற்றை நீங்கள் தண்ணி ஊற்றி குழச்சி நெத்தியில் இட்டுக்கவே கூடாது. அது தோஷமாகும். ஏன்னா அதை அப்படியே தான் நீங்கள் தரிக்கணும். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க. நீங்கள் வாங்கின திருநீராக இருந்ததுன்னா, காசு கொடுத்து வாங்கின திருநீராக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி குழச்சி நெத்தியில் இட்டுக்கலாம். இல்லை அப்படியே ப்ளைனாகவும் நீங்கள் இட்டுக்கலாம். இப்போ நான் சொன்ன மெத்தடை படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அச்சம், பயம், கவலை, இடர், இந்த மாதிரி விஷயங்கள், இனம் புரியாத ஒரு வேதனை, எதிர்மறையான விஷயங்களால் ஏதாவது நமக்கு எதனா தாக்குதல் ஏற்பட்டிருக்குமோ அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா அதிலிருந்து ஒரு நிவர்த்தி, பணப்பிரச்சனை, கடன் தொல்லையிலிருந்து விடுதலை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். அதாவது உங்களை எந்தெந்த விஷயங்கள்லாம் கவலைகளுக்கும், உங்களை சோர்வுக்கும், உங்களை பார்த்தீங்கன்னா குழப்பத்துக்கும் ஆளாக்குமோ, வேதனைக்கு ஆளாக்குமோ அந்த விஷயத்தெல்லாம் நிச்சயமாக விடுதலை பெறுவீங்க. அதனால் இந்த மந்திரத்தை சிரத்தையோட, நம்பிக்கையோட நீங்கள் ஒரு 7 நாள் குறைந்தபட்சம் கடைப்பிடிச்சு பாருங்கள். நிச்சயமாக அந்த திருநீற்று மகிமையால், அந்த மந்திரத்தின் மகிமையால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஏற்பட்ட பிறகு கமெண்ட் பாக்ஸ் போடுங்க. நிறைய மந்திரங்கள் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன். நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அதே போல் நம்ம மெயினாகவே நான் சொல்லிட்டேன், அதாவது இறைவனை உணர்தல் தான் இந்த சேனலுடைய முக்கியமான நோக்கம். மந்திரங்கள் ஒரு பாதை தான்.
புரியுதுங்களா? அதனால இந்த பாதையை பயன்படுத்தி இகலோக சுகங்களை நீங்கள் பெறுவது போல நீங்க இறைவன் அடையும் போது ஏற்படக்கூடிய தடைகள் பொருளாதார ரீதியாகவும் ஏற்படும் இல்லைங்களா? அதெல்லாம் ஏற்படக்கூடாது. பிரச்சனைகள், நமக்கு குழப்பம், ஏதோ ஒரு கவலை, இல்லை ஏதோ தீர்க்க வேண்டிய பஞ்சாயத்து இருந்ததுன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம வெற்றி பெறணும் இல்லையா? அதற்காக தான் இந்த மந்திர உபாசனைகள்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதை பண்ணுங்க. அப்படியே நான் போடக்கூடிய வள்ளலாரை பற்றியோ இல்லை யோகானந்தரை பற்றியோ மற்ற மகான்களை பற்றியோ போடக்கூடிய பதிவுகளெல்லாம் உள்வாங்கிக்கிங்க. நிச்சயமா அது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா பயன்படும். ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக சேனலை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்பிக்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி.